விழுப்புரம் பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சையத். சையத், வணக்கம். கோயிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் புதுவை சாலை பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் உள்ளதாகவும், இந்த கோவில் இருக்கும் பகுதி மதராஸ் வனஸ்பதி லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான பகுதி என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இந்த கோவிலை இடிப்பதற்கு ஆணையை பெற்றுள்ளனர். இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் விழுப்புரம் நகராட்சி அதிகாரிகள் கடந்த 4 நாளுக்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவிலை இடிக்க வந்ததால் அந்த பகுதி மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கடந்த 6 தலைமுறையாக வழிபட்டு வரும் தங்களது பகுதியில் உள்ள இந்த கோவிலை இடிக்கக்கூடாது என அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோவிலின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக தற்காலிகமாக அந்த பகுதியில் உள்ள கோவிலை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளாமல் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் கலந்து சென்றனர். மேலும் இந்த கோவிலை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டால் தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபடும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் இந்த கோவிலை இடிப்பதற்கு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வந்தனர். அப்போது மீண்டும் பொதுமக்கள் இந்த கோவிலை இடிக்கக்கூடாது என மாறியது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவரை 20க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்தனர். இந்த கோவிலை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் அசம்பாவிதம் நிகழாமல் இருப்பதற்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.